மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இப்பொழுது சீமான் க்ளோஸ் ஆயிடுவார். விஜய் இந்த இடத்தை பிடிச்சிட்டார். அதனால இந்த வாக்கு மறுபடியும் விஜய்க்கு போகும். இந்த 12% வாக்குகளை வைத்துக்கொண்டு இவர்கள் நடத்துகிற அரசியலில் இவர்கள் கரையேற முடியாவிட்டாலும் இவர்கள் யாரையாவது கவிழ்த்து விடுவார். அதனால தான் நாம் பயப்படுகிறோம். யூ டோன்ட் பிகம் ஏ பி டீம் டு டிஎம்கே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. விஜய் கட்சிக்கு கொள்கை என்ன என்றால் விஜய் கட்சிக்கு தலைவர் யார் என்றால் விஜய் கட்சிக்கு ஓட்டை இழுக்கிற பிம்பம் இது என்றால் விஜய். 20 பேரை அண்ணன் அடிச்சு வீழ்த்திருக்காருல்ல. 100 படம் நடிச்சிருக்கிறார். எந்த படத்துலயா வில்லன் வென்றதுங்களா? அண்ணன் தான் வெல்வார். இல்லை, இவருமே நான் கிங் மேக்கர் இல்லை கிங்ன்னு தான் விஜய் அவர்களும் சொல்றாரு. ஒரு கிங் ஆகணும்ல, விஜயகாந்த் ஆகலை, நீ எப்படி ஆவ? இப்போ தேர்தல் வர்றதுனால 5000 கொடுத்தாரு, 5000 ஒரு செலவுக்கு ஆகும், மொத்தமாகுது இல்லை அப்படின்னு நினைத்து மக்கள் வாக்களிப்பார் என்று இவர் நினைக்கிறார். இது மக்களுடைய பணம் தான். அது இல்லை, விஜய் அவர்கள் அது வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். விஜய் வாங்கிக்கிங்கன்னு சொல்றது மட்டும் இல்லை, அது சொன்னதில் இன்னும் பயங்கரமான ஒன்று. விஜய் என்பவன் எதிர்க்கட்சி அரசியலுக்கு வந்ததினால் தான் விஜய்க்கு பயந்து இந்த 5000 உங்களுக்கு கிடைத்தது. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். இன்னும் ஒன்று சொல்லவில்லை. என்ன, நான் ஒருவன் கட்சி ஆரம்பித்ததினால்தான் பசு பால் கறக்கிறது, கோழி முட்டையிடுகிறது, குயில் கூவுகிறது, பொழுது விடுகிறது, எல்லாமே நான் வந்ததினால்தான் நடக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. இல்லைன்னா கோழி முட்டையிடாது, மாடு பால் கறக்காது, விஜய் வராவிட்டால் நீ எல்லா மக்களுக்கும் உரிய தலைவன் இல்லை. கரூர் அது விசாரணையில் இருக்கு. இந்த முறை சேலத்தில் நடந்ததுல கூட ஒரு உயிரிழப்பு. அவனுக்கு ஒரு 20 வருஷத்தை கூட வச்சிருக்கிய, இதுக்கு ஒரு நிதி ஒதுக்குங்கிறேன். தீய சக்தின்னு ஒரு பக்கம், இன்னொன்று ஊழல் சக்தி அதிமுகவையும் அவர் டார்கெட் பண்ணி பேசுறாரு அப்படின்றது. செங்கோட்டையன் சுதந்திர போராட்டத்துக்கு தான் சிறைக்கு போனார். அதனால இவர் ரொம்ப தூய சக்தி ஆகிட்டார். செங்கோட்டையன் எதுக்கு சிறைக்கு போனார்னு நினைக்கிறேன். ஐயா, நேற்று விஜய் அவர்கள் பேசியிருந்த அந்த பேச்சு, சேலத்தில் நிர்வாகிகளுடனான சந்திப்பு, அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிராக நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்றதையெல்லாம் விளக்கி. ஏன் பேசலாம்? ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, நடக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அதனால் அவங்களை எதிர்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்களுடைய அந்த குறைகளை எல்லாம் சுட்டி காட்டி பேசியிருந்தார். அதில் ஆச்சரியம் என்னன்னா, முதல் முறையாக விஜய் அவர்கள் 30% வாக்கு வங்கி எங்ககிட்ட இருக்குன்னு அவரே சொல்லிட்டார். 40ன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் 30ன்னு சொன்னார்னு தான் நான் நினச்சேன். அதாவது அவருக்கு ஒரு 10-12% வாக்குகள் இருக்கும். இது அவருக்கு மட்டும் உள்ள வாக்குகள் இல்லை. என்னுடைய கருத்து, தமிழ்நாட்டில் ஒரு 10-12% வாக்குகள் இந்த 2 பேருக்கும் இல்லாமல் அலையுது 50 ஆண்டுகளாக. அவங்க பூரா புதுசாக வர்ற ஆளுகளுக்கு ஓட்டு போடுவாங்க. இவங்க 2 பேரும் போட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த ஓட்டர்ஸ், மற்றவங்க யார் வருவா அப்படின்னு பார்த்து போட்டுருவாங்க. எது வெல் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டின்னு பார்த்து போடுவாங்க. இது அப்படி இல்லை. அதனால் இந்த 12% வாக்கு அலையுது. அந்த வாக்கு ஒரு கட்டத்தில் விஜயகாந்துக்கு போணுச்சு. அதனால் விஜயகாந்த் தான் வெற்றி பெற முடியல. ஒரு குறிப்பிட்ட கட்சி கருணாநிதி கவர்றதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார். அதனால தான் இவர் ஐயையோ பல நழுவி பால் விளைவில்லையே சாக்கடையில் விழுந்து விட்டதே என்று சொன்னார். அவர் சொன்னது, கருணாநிதி சொன்னது. அதனால் அந்த விஜயகாந்த் அவர் போன பிறகு இப்பொழுது அந்த கட்சிக்கு 0.5% ஆகிவிட்டது. அந்த அம்மா 15 சீட்டு 20 சீட்டு வாங்கட்டும், அதெல்லாம் வேறு. அவருக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் 1/2. மொத்தம் 2 லட்சம் வாக்கு வச்சுருக்கிறார் தமிழ்நாட்டில். ராஜ்யசபா கேட்கட்டும், பார்லிமெண்ட்டில் 10 சீட்டு கேட்கட்டும், அதெல்லாம் அந்த அம்மாவுடைய விருப்பம். அதை பற்றி நமக்கு பேச்சில்லை. ஆனால் இப்படித்தான் பேசுகிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். 0.5% வாக்கை வைத்து கொண்டும் 10-20 இடம் வேண்டும், ராஜ்யசபா வேண்டும் என்று பேசுவதும், 10-12% வைத்திருக்கிறார். அதே விஜயகாந்திற்கு ஓட்டு பின்னாடி விஜய்க்கு மாறியது. அப்போ விஜய் வரவில்லை. இவருக்கு நம்ம சீமானுக்கு மாறியது. 8% அவர் பெற்றார் விஜய் வருகைக்கு முன்னால். அந்த ஓட்டு வேறு ஆள் கிடைக்கவில்லை என்றவுடன் சீமானுக்கு போடப்பட்டது. இப்பொழுது சீமான் க்ளோஸ் ஆகிடுவார். விஜய் அந்த இடத்தை பிடிச்சிட்டார். அதனால் இந்த வாக்கு மறுபடியும் விஜய்க்கு போகும். இந்த 12% வாக்குகளை வைத்து கொண்டு இவர்கள் நடத்துகிற அரசியலில் இவர்கள் கரையேற முடியாவிட்டாலும் இவர்கள் யாரையாவது கவிழ்த்து விடுவார்கள். அதனால தான் நாம் பயப்படுகிறோம். யூ டோன்ட் பிகம் ஏ பி டீம் டு டிஎம்கே. அதாவது வீழ்த்துவதற்கு
டிஎம்கேயை வீழ்த்துவதற்கு பதிலாக வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு உன்னுடைய கட்சி பயன்பட்டு விடுமோ என்பது என்னுடைய அச்சம். இல்லை, அந்த 12% வாக்கு இவர் விஜய் அவர்கள் பிரிக்கிற பட்சத்தில் அது திமுகவுக்கு தான் சாதகன்றது எப்படி புரிஞ்சு? 100% சொல்ல முடியாது. அது ஒருவேளை எடப்பாடிக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடும், ஒருவேளை இவருக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு கட்டத்தில் சிறுபான்மை வாக்குகளில் கிறிஸ்தவர்கள் வாக்கு இவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முஸ்லீம்கள் வாக்கு எப்படி போகும் என்று சொல்ல முடியாது. காங்கிரஸும் இந்த பக்கம் வந்தால் முஸ்லீம்கள் வாக்கு பேதளித்து விடும், ஸ்டாலின் நிலைமை தடுமாறிவிடும். ஆகவே காங்கிரஸை கொண்டு வருவதற்கு அவர் ரொம்ப முயல்கிறார். ஆனால் காங்கிரஸ் எப்படி இருக்கிறது என்றால், அவர்களுக்கு ஒரு காலத்தில் கருணாநிதி போதிய பெரும்பான்மை இல்லாமல் இருந்தார். அப்பொழுது கேட்டிருக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு, அப்பொழுது விட்டுவிட்டு இப்பொழுது கிடந்து தடுமாறுகிறார்கள் ஆட்சியில் பங்கு என்று. எப்படி ஆட்சியில் பங்கு தருவான்? அவன் 170 இடங்களுக்கு குறையாமல் நிற்கிறான். 2 பேரும் பிஜேபிக்கும் ஆட்சியில் பங்கு தர மாட்டான். இவருங்க என்னதான் எடப்பாடி அவருக்கு அடிமை என்று சொன்னாலும் அவர் பேச வேண்டியதை சரியாக பேசிக்கொண்டு நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் பிள்ளையார் மாதிரி. என்ன அவர் ஆட்சியில் பங்கு கிடையாது. தேசிய என்டிஏ ஆட்சி நடைபெறும் என்று அமித்ஷா சொல்லுவார். மறுநாள் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நடைபெறும் என்று இவர் சொல்லுவார். இடங்கள் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்கான ஏற்பாடே தவிர, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகத்தானே தவிர, தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் 30 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறோம், எங்களுடைய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் 4 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறேன், அம்மா ஆண்டிருக்கிறார்கள், எம்ஜிஆர் ஆண்டிருக்கிறார். எங்களுடைய தனி ஆட்சி தான் நடைபெற்றிருக்கிறது. கருணாநிதியை போல போதாமை ஏற்பட்டு காங்கிரஸால் புறக்கப்பட்டு ஆட்சியில் பங்கேற்காத காலம் அதிமுகவுக்கு வரவில்லை. தேவையானதை பேசுகிறார். நான் 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 என்ன கருதுகிறேனால நான் தனி கட்சி வைத்திருக்கேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனாலும் கூட திமுக போக வேண்டுமென்றால் மாற்றாக வெல் ஸ்ட்ரக்சர்டு ஏடிஎம்கே பார்ட்டி கேன் ரீப்ளேஸ் டிஎம்கே. உங்களை சும்மா வெட்டியாக நமக்கு ஒரே கூட்டம் திரும்ப திரும்ப சேலத்துக்கு வருது, ஈரோட்டுக்கு வருது, திண்டிவனத்துக்கு வருது. இதே கூட்டம் தான், இதே இளைஞர்கள் தான் விசில் அடிக்கிறாங்க, இதே இளைஞர்கள் தான் ஒவ்வொரு பேச்சுக்கும் கூவுகிறார்கள். அவர்களுக்கு நீ தான் ஐடியாலஜி. விஜய் கட்சிக்கு கொள்கை என்ன என்றால் விஜய் கட்சிக்கு தலைவர் யார் என்றால் விஜய் கட்சிக்கு ஓட்டை இழுக்கிற பிம்பம் எது என்றால் விஜய் கட்சிக்கு கொள்கை என்ன என்றால் எதுவும் கிடையாது, தேவையில்லை. அந்த ஊழியர்கள் அதை விரும்பவில்லை. அவர்கள் ஒன்றே ஒன்று கருதுகிறார்கள். 20 பேரை அண்ணன் அடித்து வீழ்த்தியிருக்கார்ல, 100 படம் நடிச்சிருக்கிறார். எந்த படத்துலையா வில்லன் வென்றதுண்டா? அண்ணன் தான் வெல்வார். அப்போ ஆட்சிக்கு அண்ணன் தான் வருவார்னு தீர்மானம். இன்னொரு விஷயத்தை அழுத்தமாக விஜய் அவர்களை பதிவு செய்கிறாரு. நீங்கள் வேற இவங்க ஆரம்பித்த கட்சியில் இன்னைக்கு அரசியல் செய்கிறீங்க, நானாக ஆரம்பித்த ஒரு கட்சியில் அரசியல் செய்கிறேன், இன்றைக்கி எனக்கு 30% வாக்கு இருக்குது, உங்களால் தனி கட்சி ஆரம்பித்து 1% இது ஒரு விளங்காத பேச்சு. இல்லை 1% வாக்காவது வாங்க முடியுமான்னு சவால் விடுறாரு இல்லையா? இதெல்லாம் ஒரு விளங்காத பேச்சு. நான் அதாவது இந்த உலகம் முதலாளித்துவத்தின் வழியாக போன போது பொது உடைமை ஒரு கொள்கையாக முன்வைக்கப்பட்டது. மார்க்சினுடைய சிந்தனைகள், லெனினுடைய சிந்தனைகள் முன்னிறுத்தப்பட்டு அது ஒரு மாற்றம். உனக்கு ஒரு கொள்கையுமே கிடையாது, விஜய்க்கு விஜய் தான் கொள்கை, விஜய்க்கு விஜய் தான் பிம்பம். நானாக ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன செஞ்சிட்டேன்? விஜயகாந்த் தான் தானாக தான் ஆரம்பித்தார், சிவாஜி கணேசனும் தானாக தான் ஆரம்பித்தார். எல்லாரும் எம்ஜிஆர் நீங்களாக எல்லாரும் கீழே தான் போனார்களே தவிர ஒருவரும் அந்த இடத்தை நிரப்ப முடியவில்லை. அம்மாவோடு சேர்ந்து தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தாரே தவிர தனித்து 3வது கூட்டணி வைத்து அவர் வர முடியவில்லை. நீயும் தனித்து வர முடியாது. விஜயகாந்துக்கு இன்னும் ஒரு மன ஊக்கம் உண்டு. உன்னை விட அவராகவே முரட்டுத்தனமாக முடிவு செய்வார் விஜயகாந்த். ஒரு மக்களிடம் அவருக்கு அந்த மக்களோடு சேர்ந்த ஒரு பாங்கு இருந்தது. ஆனாலும் ஆட்சிக்கு வர முடியவில்லை. கிங் ஆர் கிங் மேக்கர் என்று கேட்டார். உடனே மக்களெல்லாம் யூ பிகம் எ கிங் நாட் எ கிங் மேக்கர் என்று சொன்னார்கள். கிங் ஆகலையே, அம்மாவோடு சேர்ந்தானே எதிர்க்கட்சி தலைவராகவே ஆனார். ஆக இந்த அணி சேர்ந்து தான் ஆக முடியும் என்பது போல தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளம். இல்லை இவருமே நான் கிங் மேக்கர் இல்லை கிங்குன்னு தான் விஜய் அவர்களும் சொல்கிறாரு. ஒரு கிங் ஆகணும்ல, விஜயகாந்த் ஆகலை, நீ எப்படி ஆவ? எம்ஜிஆர் தனிங்க, அவர் அந்த கட்சியவே அண்ணாவோடு சேர்ந்து வளர்த்தவர். திட்டக்குடியிலையும் திருவண்ணாமலையிலையும் திராவிடம் என்ற சொல் அறியப்பட்டதற்கு எம்ஜிஆர் தான் காரணம். அஞ்சாமை திராவிடர் உடைமையடா என்ற அவருடைய பாடல் தான் காரணம். அண்ணா போகாத முடுக்குகள்லாம் எம்ஜிஆருடைய பாடலும் எம்ஜிஆருடைய படமும் திமுகவினுடைய கொடியும் போய் சேர்ந்தன.
அண்ணாவுக்கு அடுத்தபடியாக திமுகவை வளர்த்தவர் கருணாநிதி இல்லை, மூன்றாவதவர், நான்காவது கண்ணதாசன். அந்த பாப்புலாரிட்டி அடிப்படையில் சொல்லுகிறேன். அதனாலே 2வது இடம் எம்ஜிஆருக்கு தான். அண்ணா ஐடியாலஜிக்கல் பர்சன், தலைவர். சரி, அப்புறம் அந்த கட்சியை எளிதாக உடைத்தார், புதிய கட்சி தொடங்கினார். 14 வருடம் கருணாநிதியை வீட்டுக்கு வனவாசம் செய்ய வைத்து விட்டார். 100 நாள் தான் இந்த படம் ஓடும் என்று சொன்னார். 14 ஆண்டுகள் கருணாநிதி ரோட்டில் நின்றார், தெருவில் நின்றார், முச்சந்தியில் நின்றார். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு தான் அரசியலை பற்றி சிந்திக்கவே வர முடியுது. பிறகு அம்மா மாற்று அரசியலுக்கு வந்தார்கள், தடுமாறினார் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். அம்மாவை இவர் கைது செய்வார், அம்மா இவரை பிடித்து உள்ளே வைப்பார்கள், எல்லாம் நடந்தது. ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அம்மா, அது வேறு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பார்ப்பதற்கு திமுக பெரிய கொள்கை அரசியலாக தெரியுமே தவிர இடஒதுக்கீட்டு கொள்கையில் 69% கொண்டு வந்தது எம்ஜிஆர். அம்மா அதை 9வது ஷெட்யூலில் சேர்த்தது அம்மா. ஒரு பிராமின் லேடி, she becomes a leader for the Dravidian party. She accepts all the ideologies of the Dravidian party. அதான் அதில் உள்ள சிறப்பு. பெரிய அதிசயம் உள்ளது. இடஒதுக்கீட்டுக்குள்ளேயே எந்த பிராமணனும் ஒப்புக்கொள்வதில்லை. அம்மா அதை நிறைவேற்றினார்களே, 9வது ஷெட்யூலில் சேர்த்தார்களே. எடப்பாடி சொல்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கொடுத்தார் அம்மா, நீ 1000 ரூபா கொடுக்குற, அது சேர்த்து கொடுக்குற. அது கோடை காலம் இப்போ தான் வருகிறது, இதுக்கு முன்னாடி கோடை காலமே வந்ததில்லை. கோடை காலத்தை எப்படி நீங்கள் தாக்கு பிடிப்பீர்கள்? ஆகவே 2000 ரூபாய் முன்னாலே வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் ஒவ்வொரு கோடைக்கும் வருவதில்லை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கோடை வருகிறது தேர்தல் சமயத்தில். அதனால் 5000 இதை பிரித்து கொடுத்ததை சேர்த்து கொடுக்குறார். ஏதோ மொத்தமாக கொடுத்தால் இது ஒரு தனி பணம் போல் இருக்கிறது என்று மக்கள் நினைப்பார்கள். 5000 மொத்தமாக அவர்கள் பார்த்ததில்லை, பார்க்கின்ற போது நமக்கு வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறார். இதற்கு என்ன சொல்ல வேண்டும் விஜய்? இதற்கு முன்னால் கோடையே வந்தது இல்லையா? ஏன்னா மாதம் கொடுப்பதே மொத்தமாக கொடுப்பதே. இது ஒரு தொழிலாளி அட்வான்ஸ் கேட்குற மாதிரி. ஐயா எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, செலவு இருக்குது, நீங்கள் 10,000 ரூபாய்க்கு நான் அதை செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு இப்போ ஒரு 6,000 ரூபா முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை முடிச்சு கொடுத்தேன், மிச்சம் 4,000 அப்புறம் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி. இப்போ தேர்தல் வர்றதுனால 5000 கொடுத்தாரு, 5000 ஒரு செலவுக்காகும், மொத்தமாகுது இல்லை அப்படின்னு நினைத்து மக்கள் வாக்களிப்பார் என்று இவர் நினைக்கிறார். இது மக்களுடைய பணம் தான். அது இல்லை, விஜய் அவர்கள் அது வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். விஜய் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அது சொன்னதில் இன்னும் பயங்கரமான ஒன்று. விஜய் என்பவன் எதிர்க்கட்சி அரசியலுக்கு வந்ததினால்தான் விஜய்க்கு பயந்து இந்த 5000 உங்களுக்கு கிடைத்தது, சந்தோஷமாக கொண்டாடுங்கிறார். இல்லை, 15ஆம் தேதி போட வேண்டியது 13ஆம் தேதி போட்டதுக்கு காரணமே எல்லாம் நான் தாங்கிறார். அதாவது ஸ்டாலின் 5000 கொடுத்ததுக்கு காரணம் நான் தான். அவர் சொல்கிறாரு, கொடுத்தவன் நான் பெருமைக்குரியவனா நன்றிக்குரியவனா, விஜய் நன்றிக்குரியவனான்னு அவர். இவர் நான் வந்திருக்காவிட்டால் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டேன், ஆகவே இந்த 5000 கிடைப்பதற்கு நான் தான் காரணம், நீங்கள் சந்தோஷமாக அனுபவியுங்கள், விஜயை நினைத்து கொள்ளுங்கள் என்று இவர் சொல்லுகிறார். கொடுத்த என்ன நினைக்காம விஜய் எதுக்கு நினைக்கிறார் என்று அவர் கேட்கிறார். ரெண்டுமே முட்டாள்தனமான பேச்சுக்கள் என்று நான் சொல்லுகிறேன். மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து மக்களுக்கு திரும்ப ஒரு பகுதி கொடுக்கப்படுகிறது. அந்த ஆட்சி முறை சரியா சரியில்லையா என்பதை அப்புறம் பார்ப்போம். ஆனால் இது யாருடைய பணம்? உன்னுடைய அப்பனோட்டு பணமா? மக்கள் பணம். அதை ஒழுங்காக உனக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை. பாதியை சுரண்டுகிறாய், காட்டை சுரண்டுகிறாய், ஆற்று மணலை சுரண்டுகிறாய், மலையை சுரண்டுகிறாய், கல்வாரிகளை குவாரிகளை சுரண்டுகிறாய், எல்லாவற்றையும் சுரண்டி வீட்டுக்கு கொண்டு போய்விட்டு மக்கள் சொத்தை. அப்புறம் அதில் திருமாவளவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறாய், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொஞ்சம் கொடுக்குறாய், வைகோவுக்கு கொஞ்சம் கொடுக்குறாய், எல்லாருக்கும் கொடுக்குறாய், இன்னும் வருகின்றவனுக்கெல்லாம் கொடுப்பதற்கு வைத்திருக்கிறாய். நீ பெரும்பகுதியை கொண்டு போய் துபாயிலும் மற்ற இடத்திலும் வைத்து கொள்கிறாய். இது உன்னுடைய ஆட்சி முறையே தப்பு. இது மக்களுக்கு தெரியவில்லை. ஸ்டாலின் நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குறார்கள் என்று சொல்வதற்கு காரணம் மக்களுடைய அறியாமை. இந்த அறியாமையை நீ போக்குவாயா? என்னுடைய விசில் சத்தம் கேட்டதினால்தான் பயந்து அவர் 5000 கொடுத்து விட்டார், ஆகவே நன்றாக அனுபவியுங்கள், விஜய் வந்ததினால்தான் உங்களுக்கு இது கிடைத்தது என்று இந்த இவர் ஒரு காரியத்திற்கு தொடர்பே இல்லாமல் எப்படியெல்லாம் பெருமை கொண்டாடுகிறார்கள் பாருங்கள். இந்த விஜய் என்ன சொல்லவில்லை தெரியுமா? நான் வந்ததினால்தான், நான் கட்சி ஆரம்பித்ததினால்தான், எனக்கு ஸ்டாலின் பயப்படுவதனால்தான் 5000 கொடுத்தார் என்று சொல்லுகிறார் அல்லவா? சந்தோஷமாக அனுபவியுங்கள், நான் வந்ததினால் உங்களுக்கு கிடைத்தது என்று இவர் சொல்லுகிறார். இன்னும் ஒன்று சொல்லவில்லை. என்ன? நான் ஒருவன் கட்சி ஆரம்பித்ததினால்தான் பசு பால் கறக்கிறது, கோழி முட்டையிடுகிறது, என்ன மயில் அகவுகிறது, குயில் கூவுகிறது, பொழுது விடுகிறது, எல்லாமே நான் வந்ததினால்தான் நடக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. இல்லைன்னா கோழி முட்டையிடாது, மாடு பால் கறக்காது, விஜய் வராவிட்டால் இதை சொல்லலாம். இதில் சொன்ன ஒரு அதுக்கு நியாயமான காரணம், 5000க்கு நியாயமான காரணம் அவர் தானே. ஆனால் கோழி முட்டையிடுறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லு.
நீ ஒரு தேவகுமார்னு வந்து விட்டால் ஆகவே கோடிகளெல்லாம் முட்டையிடுகின்றன என்று சொல்லு. பேச்சு ஒவ்வொரு முறையும் சரியான கோணத்துல போறாரு, இன்னும் மெருகேறுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய போராட்டங்களை பட்டியலிட்டு அவர் பேசினதாகட்டும், நான் டிஜிபி நியமனம், ஒவ்வொரு பேச்சிலும் அறியாமை வெளிப்படுகிறது. அதுக்கு காரணம் அவருக்கு எழுதி கொடுக்குறவன் ஒரு முட்டாள். ஏன்னா ஒரு சினிமா அவசரகர்த்தா வச்சு எழுதி வாங்க சொல்கிறார். அவன் பாயாசமாக பாசிசமானு எழுதி கொடுப்பான், தீய சக்தி தூய சக்தின்னு எழுதி கொடுப்பான். அவ்வளோதான் தவிர அவனுக்கு எந்த லாஜிக்கும் தெரியாது. ட்ரம்போட மோடி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறார். அந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவாக பெருஞ்சிக்கல்கள் விடுபடுகின்றன. மீண்டும் இந்தியாவிலிருந்து 2.25 லட்சம் கோடிக்கு ஏற்றுமதிக்கு இந்தியா தயாராகிவிட்டது. இந்த 2.25 லட்சம் கோடி, 2.25 லட்சம் ரூபாய் இல்லை, 2.25 லட்சம் கோடி ரூபாய் திருப்பூர், ஆம்பூர் இதுபோல் இந்தியா முழுவதிலும் இருந்து ஏராளமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்றன. இதற்கு நம்முடைய ராகுல் சொல்லுகிறார், பாரத மாதாவை விட்டுவிட்டார், மோடி காலிலே ட்ரம்ப் காலில் போய் விழுந்து விட்டார். நான் சொல்லுகிறேன், மோடி தன்னுடைய நன்மைக்காக தன்னுடைய பெருமைக்காக அதை செய்திருந்தால் அது குற்றம். நாட்டுக்கு பிற மக்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு நாடு பெரும் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு மனிதன் தன்னுடைய முனைப்பை அடக்கி கொண்டிருந்தால், முன்னை விட ரொம்ப முனைப்புள்ளால் மோடி சுபாவத்தில் ஒன்றுக்கும் அசைந்து கொடுக்க மாட்டார், இறுக்கமாக இருப்பார். ஆனால் அவர் போய் ட்ரம்ப் காலிலே விழுந்தால் வைத்துக்கொள்வோம். இதை நம்முடைய பொலிட்டிக்கல் லாங்குவேஜ், காலில் விழுந்தார், பாரத மாதாவை விட்டு விட்டால் என்பது பொலிட்டிக்கல் லாங்குவேஜ். யாருக்காக? திருப்பூர் வளம் பெறுவதற்காக. 2 ஆண்டுகளில் திருப்பூர் திக்குமுக்காடிடுச்சு. ஆம்பூர் எந்த தோலணியும் மேலே போகும். இங்கே வந்து இங்கே கார் உற்பத்தி செய்தால் அமெரிக்காவில் கொண்டு போய் விற்பதற்காக 50% போடுவேன். பிறகு கார் கம்பெனி கலப்பிக்கிட்டு வருவேன் அவன். நான் போய் வெனின்சுலாவில் வச்சுக்கிறேன், 2000 வேறு நாட்டில் வச்சுக்கிறேன் கார் கம்பெனியை. உங்கள்கிட்ட உற்பத்தி பண்ணால் நான் அமெரிக்காவுக்கு கார் விற்க முடியாதுப்பேன். ஒவ்வொருத்தரும் எந்த பொருளும் விற்க முடியாது. பெரிய முதலாளித்துவ நாடு, நம்பர் 1. அதனால் அவன் தான் வாங்கி ஆகணும். சீனாவை தவிர எல்லோரும் அவனுக்கு பயப்படுறாங்க. நம்ம ஒன்றும் அந்த நிலைக்கு போகலை. அதனால் நான் சொல்கிறேன், வீம்பு பெருசாக ஏதோ ஒரு பழமொழி தான் சொல்லுவாங்க, வீம்புக்காக ஒருத்தன் எப்படி செத்தான்னு. அது மாதிரி மக்களுக்கு நன்மையானது 2.25 லட்சம் கோடி பொருள் ஏற்றுமதியாக போகிறது, வளம் இந்தியாவுக்கு வரும். பங்கு மார்க்கெட் டக்கென்று தூக்கி அடித்ததை அவன்ல முடிவு செய்யணும். தொழில் முனைவர்களெல்லாம் இவர் இந்த ஒப்பந்தத்தை செய்ததன் மூலம் இந்தியாவினுடைய வளம் கூடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சரி, 2 லட்சம் டன் கோதுமை இப்பொழுது ஏற்றுமதியாக போகுது. 2 லட்சம் டன் கோதுமை விளைச்சல் கூடியிருக்குது. உங்களுக்கு வாங்குவதற்கு ஆள் கிடைத்தால் நீங்கள் கூடுதல் உரம் போட்டு கூடுதல் பாடுபட்டு கூடுதல் விளைச்சலை உண்டாக்குவீங்க. வாங்குவதற்கு ஆள் கிடைக்காவிட்டால் யாருக்காக உற்பத்தி செய்வீர்கள்? எவனும் தன்னுடைய சவப்பெட்டியை பிறருக்காக உற்பத்தி செய்கிறான், இதுவரை தனக்காக உற்பத்தி செய்து கொள்வதில்லை. ஒவ்வொரு சவப்பெட்டியை செய்கிறவெல்லாம் அவனுக்காக சவப்பெட்டி செய்து கொள்கிறான், விற்கிறதுக்காக தானே செய்கிறான். அதுதான் மார்க்கெட். அதனால் இந்த சவப்பெட்டிகளெல்லாம் அமெரிக்காவில் போய் பல சவங்களை தாங்கட்டும், ஒரு பேச்சுக்கு சொல்லுகின்றேன். அதனால் இதை போய் பாரத மாதாவை விட்டு விட்டார் என்பதே நான் சொல்கிறேன், இட் இஸ் இக்னரன்ஸ். அது ஒரு சரியான பார்வையில். யாருக்காக அவர் மண்டிகிட்டு இருந்தால் நாம் தான் அவருக்காக மகிழ வேண்டுமே தவிர, மோடி எனக்காக மண்டிக்கிட்டார், என்னுடைய தொழில், என்னுடைய ஜட்டி, என்னுடைய பனியன், என்னுடைய காலனி அங்கே போய் சேர்வதற்கும் நான் வசதி அடைவதற்கும் மோடி மண்டிக்கிட்டார் என்றால் எனக்காக அது செய்யப்பட்டது என்று பெருமையாக நினைப்பானா, சிறுமையாக நினைப்பானா? ஒரு குடும்பத்துக்காக ஒரு தகப்பன் பாடுபட்டு அவமானப்பட்டால் அந்த குடும்பம் பெருமைப்படும், ஒரு நல்ல தலைவனை இந்த குடும்பம் பெற்றிருக்கிறது என்று. அதனால் விளங்காமல் காங்கிரஸ் பேசுகிறது. இவருக்கு இதெல்லாம் பேசவே தெரியலைங்க. நீ போய் ஈரோட்டில் என்ன பேசணும்? நீனும் சொல்லு, வித்துட்டார்னு சொல்லு, இல்லை வாங்கிட்டார்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லியா? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாமா கூடாதான்ட்டு உனக்கு பேச தெரியல. நீ யாருக்காக பேசுகிற? எல்லா மக்களுக்காக உடைய தலைவனா நீ? முருகன் 2000 ஆண்டு கடவுள், தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படுகின்ற கடவுள், சிவனுக்கு முந்திய கடவுள். நான் சொல்கிறேன், சிவன் 5ஆம் நூற்றாண்டில் சைவ சமயம் ஏற்படுகின்ற போது தான் சிவன் வருகிறான். நீலமணி மணி மிடற்றோன் என்று செங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டாலும் முருகன் தான் புகழுக்குரிய கடவுளாக இருந்தார். முருகன் தான் தமிழருக்குரிய கடவுள், தமிழுடைய நேர்த்தி கடனுக்குரிய கடவுள் முருகன் தான். இப்போ எங்கள் வீட்டிலலாம் என் தகப்பனார் பேர் பழனியப்பன், எங்கள் பாட்டனார் பேர் ஆறுமுகம், அவங்க தகப்பனார் பேர் ஆறுமுகம், என் மகன் பேர் ஆறுமுகம், எல்லாம் ஆறுமுகம் பழனியப்பன் இப்படி தான் இருக்கும். முருகன் பேர் தான் இருக்கும். என் பேர் தான் குலதெய்வத்து பேர், மாற்றி வந்த பேர். எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த முருகனுக்கு, மலைக்குரிய முருகனுக்கு எல்லா மலையும் அவனுக்குரியது. தமிழர்களின் கடவுள் அவன். அவனுக்கு தீபம் ஏற்றுவது கார்த்திகை மாதம் அவனுக்குரியது.
கார்த்திகையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது மரபு. சில காலம் நடக்கவில்லை, ஏதோ ஒரு காரணம் பற்றி நடக்கவில்லை, முட்டாள்கள் விட்டு விட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது ஒரு நீதிபதி ஏற்று என்று சொன்னால் அது ஏற்றப்பட இதுக்கு போய் ஊரடங்கு சட்டம் போட்டு அதை ஏற்ற விடாமல் செய்கிறார் நம்முடைய ஸ்டாலின். ஏனென்றால் முஸ்லீம்களை பயமுறுத்துவதற்காகவும் உன்னுடைய தர்காவை இடித்து விடுவார்கள், நான் தான் உனக்கு பாதுகாப்பு, உனக்காகத்தான் ஊரடங்கு சட்டம் போட்டேன் என்று அவர்களுக்கு சொல்லி அந்த வாக்கை 8% பெறுவதற்காக இந்த திருட்டுத்தனத்தை ஸ்டாலின் செய்கிறார். இஸ்லாமையும் இந்துக்களையும் பிளக்கிறார். நான் சொல்கிறேன், ஒரு விரோதம் இல்லாத அங்கே ஒரு தர்கா இருக்கிறது, அது வாட்டுக்கு இருக்கட்டும். நாகூர் ஆண்டவருக்கு என்ன தீங்கு வந்திருக்கிறது? தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணிக்கு என்ன தீங்கு வந்திருக்கிறது? நம்முடைய மக்கள் அமைதியான மக்கள். நாங்கள் தீபமும் ஏற்றுவோம், உன்னுடைய தர்காவையும் பாதுகாப்போம். அதை விட்டு உன்னுடைய தர்காவை இடித்து விடுவார்கள். ஊரடங்கு சட்டம் கேவலமாக போய்விட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஊரடங்கு சட்டம் எதற்கு போட்டாய்? தெருவில் நாய் கூட நடக்கவில்லை, என்ன கலகம் வந்துவிடும்? இதை பற்றி ஒரு அரசியல் கட்சி வைத்திருக்கிற விஜய் கருத்து சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் உன்னால் சொல்ல முடியவில்லை? நான் சொல்லுகிறேன், நீ எல்லா மக்களுக்கும் உரிய தலைவன் இல்லை. நீ உனக்கு இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குத்தான் குறியாக தெரிகிறது என்றால் அவர்களுடைய வாக்கைத்தான் பெற முடியும். அந்த மக்களுடைய உணர்வுகள், அந்த மக்களுடைய தேவைகள், அந்த கடவுளுடைய பாங்குகள், இதை பற்றி பேசுவதற்கு உனக்கு சக்தி இல்லை என்றால் do you represent all the people? நான் கேட்கிறேன். கிடையாது, நீனா சொல்லிக்கொள்ள வேண்டியதான். இதெல்லாம் கடந்து கூட கரூர் அது விசாரணையில் இருக்கு. இந்த முறை சேலத்துல நடந்ததுல கூட போய் சேர்ந்தார் பீகார்காரன், அவனுக்கு ஒரு 20 லட்சத்தை கொடு வச்சிருக்கிய, இதுக்கு நிதி ஒதுக்குங்கிறேன் நான். அதாவது ஒவ்வொரு தேரும் இழுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடுகளை பலி கொடுக்குற மாதிரி மனிதர்கள் பலியாகிறார்கள். நான் மூட நம்பிக்கையினுடைய அடிப்படையில் சொல்லவில்லை, தவறுதலாக ஒரு பீகார்காரன் பலியாகிவிட்டான். அவர்கள் பிணத்தை போட்டுக்கொண்டு பணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதை பழக்கி இருக்கிறோம். ஒரு 20 லட்சம் கொடு, உங்கள்கிட்ட என்ன பணமாக இல்லை, அந்த ஏழைக்கு போய் சேரட்டும், அந்த பீகார்காரன் போய் அடங்கட்டும், அவனும் சேர்ந்து ஒன்றை பார்க்க வர்றான் பாரு. ஒரு நடிகர் என்றார் நாட்டில் இந்தி நடிகையை பார்க்குறதுக்கும் கூடுறேன், நயன்தாராவை பார்க்குறதுக்கும் கூடுறேன். ஒன்றும் இல்லை, திமுககாரன் நயன்தாராவை மட்டும் சரி பண்ணி விஜய் கூட்டத்துக்கு பின்னாடியே நயன்தாரா கூட்டத்தை விட்டால் விஜய் கூட்டத்தை மீறியும் நயன்தாரா கூட்டம் என்று நான் சொல்கிறேன். சிம்ரனை விட்டால் அங்கே அம்மா ஒரு தரம் என்னெல்லாம் 4 நாளைக்கு கூட்டம் பேச வேண்டாம்ட்டாங்க. நீங்கள்லாம் இருங்கண்ணே, சிம்ரன் வர்றாண்ணே, ஏடா நாளானிக்கில் வர்றா, இன்றைக்கி நான் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நீங்கள் அவள் வந்தா 1 நிமிஷம் பேசினா பாருங்க, ரெட்டை இலையில் அம்மாவுக்கு ஓட்டு போடுங்கள் 2 விரலை காட்டிட்டு போயிட்டா இதுக்கு 1 லட்ச ரூபா. அவ்வளோதான் கூட்டம். நான் பார்த்த கூட்டம் இதே மாதிரிங்க. கூன்னு சிம்ரனை பார்க்க கூடுனுச்சு. அப்புறம் சிம்ரன் எங்கே? அதான் கேள்வி. வெரி சிம்ரன். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னது சர்ச்சையாக மாறி இருக்கு. நடிகை குறித்து பேசி ஒரு விஷயத்த ஒரு மாநில தலைவர் அவர் தான் அதுக்கு சொல்லணும். இது இந்த மாதிரி பேச்சுக்களெல்லாம் நாட்டில் ஐடியலாஜிக்கலாக அரசியல் திமுகவே அதுக்கு கண்டனம் தெரிவிக்கும். அதெல்லாம் பெரிய யோக்கியர்கள் அவர்கள் கண்டனம் தெரிவித்து விடுவார்கள். பெரிய ஒன்றான ஒரு யோக்கியர்கள் அவர்கள் கண்டனம் தெரிவிப்பார்கள். சரி, ஏதோ ஒரு வாயுது தவறி பேசியிருப்பார், ஏதோ விளையாட்டாக பேசியிருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நான் சரி என்று நியாயப்படுத்த வரவில்லை. நாகேந்திரன் இஸ் ரைட் அப்படி என்பது என்னுடைய கருத்து இல்லை. இதை பேசுகிறதுக்கு திமுககாரன் பெரிய யோக்கியனாட்டம் வர்றான் பாருங்க. இவன் பண்ணாத வேலை எதுவும் கிடையாது. என்ன இவெல்லாம் ஒரு காலத்தில் டிவியில் நியூஸ் படிக்கிறவங்களெல்லாம் பாதுகாப்பாக இல்லாமல் இருக்க முடிந்த காலமெல்லாம் மறந்து போய்விட்டதா என்று கேட்கிறேன். நீங்களெல்லாம் என்ன பெரிய இதெல்லாம் எதற்கு பேச வேண்டும்? பழைய கதைகள் இதெல்லாம். ஆக ஏதோ ஒரு மனிதன், சரி, அது அவர் நயினார் நாகேந்திரன் ஹேஸ் டு டீல் இட். ஓகே. ஆனால் இப்போ தீய சக்தின்னு ஒரு பக்கம், இன்னொன்று ஊழல் சக்தி அதிமுகவையும் அவர் டார்கெட் பண்ணி பேசுகிறார் அப்படின்றது. ஏன்னா இது வரைக்கும் பெரிய அளவில் அதிமுக செங்கோட்டையன் சுதந்திர போராட்டத்துக்கு தான் சிறைக்கு போனார். அதனால இவர் ரொம்ப தூய சக்தி ஆகிட்டார். செங்கோட்டையன் எதுக்கு சிறைக்கு போனார்னு கேட்குறேன். சுதந்திர போராட்டத்தில் போனார், அவர் ஊழலுக்காக தான் போய் உள்ளே இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன அவ்வளோ பெரிய சொத்து வைத்திருக்கிறாரு செங்கோட்டையன். இதெல்லாம் அவருடைய மூதாதையாருடைய இந்த சொத்துக்கள் தானே. இதெல்லாம் கேட்க மாட்டானா ஒருத்தன்? ஒரு செங்கோல் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து விட்டார், சரியாக போய்விட்டதா? இதெல்லாம் என்ன ஒவ்வொருதும் எவெல்லாம் விரட்டப்படுகிறானோ அவனுக்கெல்லாம் புகலிடமாக அது ஆகி விடுகிறது. ஓபிஎஸ்கிட்ட இருக்க முடியாதுன்னு நினைக்கிற பிரபாகரன் அங்கே போய் சேர்றாரு. இவர் செங்கோட்டையன் இங்கே எடப்பாடிகிட்ட இருக்க முடியாது என்கிற நிலையில் அங்கே போய் சேர்றார். அது போட்டோம், அதை பற்றியெல்லாம் இல்லை. இப்படி தான் கட்சிகள் நடக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதெல்லாம் பெரிய குற்றமாக சொல்லவில்லை. ஒரிஜினலாக வச்சுருக்கேன். நீ பரிசு 100 பேருக்கு கொடுக்கறதுக்கு 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறதா சீட் அடிக்கிறவர் அவர். நாட்டில்
வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மோடி, திமுக, மோடிக்கு 1200 கோடி கொடுத்தார். நம்ம ஸ்டாலினுக்கு 500 கோடி கொடுத்தார் போன தேர்தலுக்கு. அம்மா ஒரு கட்சி, யார் அம்மா? மார்ட்டின் மனைவி ஒரு கட்சி, மார்ட்டின் மருமகன் நம்முடைய விஜய் கட்சி, மார்ட்டின் மகன் தனி கட்சி. யார் வந்தாலும் பரிசு சீட்டு திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் பெரும் பணங்களை வாரி இறைக்கிறார்கள். 2வது, யோக்கியமாகவாவது அந்த தொழிலை நடத்துகிறார்களா என்றால் இல்லை. அதாவது அவ்வளவு பெரிய ஊழல். வெறுஞ்சீட்டு அடித்து கொடுப்பது தானே. 100 பேருக்கு கொடுத்து விட்டு 100 லட்சம் சீட்டு அடிக்க வேண்டியதானே. இந்த மாதிரி அடித்து வருகின்ற பணத்தை ஒவ்வொரு அரசியலிலும் இறக்கி, ஒவ்வொரு மனிதனையும் இறக்கி அவர்களை கொண்டு வந்து நீ 2வது இடத்துல வைத்திருக்கிறாய். இது என்ன? இந்த லாட்ரி சீட்டு முறைகேடு போல, மார்ட்டின் அடித்திருக்கிற கொள்ளையை போல அடித்தவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லுங்கள். அவருடைய மருமகனை வைத்திருக்கிறாயே, அது என்ன ஊழல் இல்லாத சங்கதி சொல்லு. தமிழ்நாடு பரிசு சீட்டை திறக்குமா? எதற்காக மார்ட்டின் இவருக்கு பணம் கொடுக்க வேண்டும்? எல்லா பணமும் மார்ட்டின் தான் செலவழிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அப்போ தூய சக்தின்னு கிளைம் பண்ணிக்கிற இடத்துல தாவேக்கா இல்லையே. மார்ட்டின் பணத்தை வைத்துக்கொண்டு ஆதவ அர்ச்சனாவை வைத்துக்கொண்டு என்ன செய்வாய்? ஆதவ அர்ச்சனா என்ன மகாத்மா காந்தி வம்சாவளியில் வந்தவரா? எதுக்கு மார்ட்டின் மனைவி ஒரு கட்சியில் சேர்கிறார்கள், மார்ட்டின் மகன் ஒரு கட்சி வைக்கிறான்? இந்த மாதிரி சக்திகளே அரசியல் கட்சிக்கு வரக்கூடாது. நான் சொல்கிறேன், SRM யூனிவர்சிட்டியெல்லாம் கட்சியை ஆரம்பிக்கக்கூடாது. என்ன உனக்கு பொதுநல உணர்வு இருக்காது? பெரும்பணம் வைத்திருக்கிறான், எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கலாம் என்பதற்காக அடிமட்ட மக்களை பற்றி இரவு உணவு இல்லாமல் படுக்க போகின்ற மக்கள் 20% பேர் இருக்கிறார்கள். கவலை உண்டு அவனுக்கு? இதெல்லாம் யார் செய்ய வேண்டும்? பொது வாழ்க்கைக்கு வருகின்றவனுக்கு பொதுநல உணர்வு இருக்க வேண்டும். அவன் பணத்தை பெரிதாக கருதாதவனாக இருக்க வேண்டும். இப்போ மோடி பொது வாழ்க்கையில் இருக்கிறார். மோடி மீது குற்றம் சொல்ல முடியாது. பெண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. RSSல சும்மா ஒரு தொண்டனாக தெரிந்து ஒரு நாள் முதலமைச்சராகி ஒரு நாள் நாட்டுக்கு இப்பொழுதும் பணம் சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கை இல்லை. ஆனால் அந்த கட்சி பணம் திரட்டுகிறது பணக்காரர்களிடம். எல்லா அதானி எல்லாரிடமும் பணம் திரட்டுகிறது. இந்த அரசியல் அப்படி இருக்கிற காரணத்தினாலே இந்த அரசியலில் அவர்கள் செலவு செய்கிறார்கள். ஆனால் தனி மனித நிலையிலே பணம் என்பது அவருடைய குறிக்கோள் இல்லை. அவருடைய கருத்தை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. அவருடைய இந்துத்துவா கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றவன் இல்லை. நாடு மத வழியாக நடத்தப்படக்கூடாது என்று கருதுகின்றவன் நான். ஆனால் இதெல்லாம் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு தகுதியே இல்லை. ஸ்டாலின் பேசுகிறார் இந்துத்துவா என்று பேசுகிறார். நீ வைத்திருக்கிற துறையே இந்து சமய அறநிலையத்துறை என்று தானே வைத்திருக்கிறாய். இந்து என்ற வார்த்தையை தூக்கு பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், 15 ஆண்டுகளாக சொல்லுகிறேன். தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை. பிராமணனுடைய சமயமும் வந்துவிடும், சைவம் வைணவமும் வந்துவிடும், இந்து என்ற வார்த்தை போய்விடும். இந்து என்ற வார்த்தையே அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்களே, இந்துத்துவத்தை எப்படி அனுமதிப்பார்கள் என்று மோடி பயப்படுவார். நீ அதை மாற்ற தெரியவில்லை. உனக்கு நீதி கட்சி காலத்திலிருந்து மாற்ற தெரியவில்லை. அண்ணா செய்யவில்லை, கருணாநிதி செய்யவில்லை, ஸ்டாலினுக்கு அது புரியவில்லை. அதெல்லாம் சும்மாங்க, எல்லாம் பூரா திருட்டுத்தனம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.